ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி. அதாவது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன அமைஞ்சிருக்கு, மேலும் பாதகமான பலன் என்ன வரப்போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இருக்கு இல்லையா, இந்த 3 நட்சத்திரத்திற்கான இந்த மாத பலன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையுமே பார்த்துருக்கலாம். கிரகநிலை மாற்றங்கள் இதன் மூலம் ஏற்படும் உங்களது வாழ்க்கை மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சூரிய பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள் உங்களை விட்டு விலகி ஓடவும், காரிய தடைகள் நீங்கவும் நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான் தான். சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த சிம்மம் ராசிக்காரங்களை பற்றின பொதுவான விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிம்மம் ராசி இது நம்ம பார்க்குற ராசியில் 5வது ராசியாக வரக்கூடியது அமைஞ்சிருக்கு. இந்த ராசியை பொதுவாக ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத குணங்களில் இது சிம்ம ராசிக்குரிய குணம் கொண்ட இது அப்படி என்னன்னு பார்த்தா நெருப்புக்குரிய குணம் தாங்க சிம்ம ராசிக்கு இருக்குது. அதிபதி சூரிய பகவான். இதை ஒரு ஸ்திரீர ராசி அப்படின்னு சொல்லுவோம். கிழக்கு திசையை குறிக்கக்கூடியதாகவும் பலகால் ராசியாகவும் பகலில் பலம் உடைய ராசியாகவும் இந்த சிம்ம ராசி கருதப்படுது. மகம், பூரம், உத்திரம்னு இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த சிம்ம ராசியில் அமைஞ்சிருக்கு. இதன் பாகைகள் 120 150 வரைக்கும் அமைஞ்சிருக்கு. லக்னாதிபதி சூரியன் சம்பத்தியக்காரகன் மற்றும் ஆத்மகாரகன் சொல்லாங்க. எனவே இவங்களோட ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் பலம் பெறது ஜாதகக்காரங்களுக்கு ரொம்பவும் பயனளிக்கும் விதத்தில் இருக்கும். சூரியன் நீச்சமாகவோ அல்லது 6, 8, 12 போன்ற ஸ்தானத்தில் மறையக்கூடாது. அவ்வாறு மறைஞ்சால் ஜாதகருக்கு கடைசி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் மற்றும் நீச்சம் அடையிறது கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மம் ராசிக்காரங்களை பொதுவாக எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்களது ஆற்றல் அப்படிங்கிறது குறையவே குறையாது. வேகமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவங்களாகவும் செல்வாக்கு நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. மேன்மை, நேர்மையான குணம் எல்லாமே இவங்ககிட்ட சிம்மராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவெடுத்து செயலாற்றக்கூடியவங்களாக திகழ்வாங்க. கம்பீரமாகவும் நேர்மையான குணமும் கொண்ட இவங்களை தாராள மனப்பான்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. புதிய உத்திகளை கையாளுறதுலாமே ரொம்பவும் திறமை வாய்ந்தவங்களாக திகழ்வாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் கலை, ஓவியம், இசை, இலக்கியம் போன்ற கலைகள்லாம் ரொம்பவும் ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. முக்கியமாக மரபுகளை விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க. சாத்வீக குணம் கொண்டவங்களாகவும் நீதி நெறி தவறாதவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசிக்காரங்களை. காடு, மலை போன்றவற்றை விரும்பக்கூடியவங்களாகவும் இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க. கடுமையாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேற எப்படி பாடுபட்டால் சரி வரும் அப்படிங்கிற யுக்திகளை கையாளக்கூடியவங்களாகவும் அவங்களோட வாழ்க்கையை வெளிப்படையாக வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த சிம்மம் ராசி நேயர்கள். மேலும் சிம்ம ராசி நேயர்களுக்கு பச்சை, மஞ்சள், சந்தனம் போன்ற நிறங்கள் எல்லாமே நன்மை தரும் நிறங்களாக அமையுங்க. ஞாயிறு, புதன், வியாழன் போன்ற நாட்களும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாட்களாக அமையும். அந்த கிழமைகளை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். தமிழ் மாதத்தில் ஆவணி, மார்கழி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்களும் உங்களுக்கு சிறப்பான மாதங்களாக அமையும். மேலும் இந்த சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட உள்ள சிறப்பான குணங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். புதிய கண்டுபிடிப்புகளை ரொம்பவும் ஆர்வம் உள்ளவங்களாகவும் தைரியம், வீரியம் நிறைந்தவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க. வள்ளல் குணமுடையவங்கன்னு கூட சொல்லலாங்க. நீதியை கடைபிடிப்பாங்க. கள்ளம், கபடம் இல்லாமல் எல்லோருக்கிட்டையும் ஒரே மாதிரியாக பழகக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க. உங்ககிட்ட நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சில குணங்கள் இருக்குங்க. இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும். பொறுமையின்மை, மற்றவங்க சொல்கிற கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் மாற்றிக்கிட்டா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் முன்னேறி செல்வதற்கான பல வாய்ப்புகள் உங்களை சேரும்.
இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் பலன்கள் என்ன, கிரக நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும், சுக்கிர பகவானும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பெரியவங்களோட ஆசையை பெற்று உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதனையாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் தக்க சமயத்தில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதமாகவும் பணவரத்து அதிகரிக்கும் மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுங்க. ஏன்னா இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் சிறப்பாக இருக்குன்ற சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. ஆனால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத விஷயத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும். இதன் மூலம் உங்களோட மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை எல்லாமே சமாளித்து எப்படி உங்களோட வாழ்க்கையில் முன்னேறி செல்லணுங்கிற தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் தெளிவாக முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இழுப்பறையான காரியங்கள் உங்களை ரொம்பவும் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பாதீங்க. நீங்கள் உங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களது வாழ்க்கையை எப்படி முன்னேற்றம் கொண்டு செல்லும் வகையில் அமைக்கணுங்கிறத தீர்க்கமாக முடிவெடுத்திங்கன்னா கட்டாயம் நல்ல பலன்கள் எல்லாமே பெற முடியும் இந்த மாதம். ஏன்னா தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானால் உங்களது வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது மென்மேலும் மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் வகையில் அமைச்சுக்கிறது உங்களது திறமை தாங்க. மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்வதற்கான வாய்ப்புகளுமே அமையுங்க. யாராவது இந்த வேலையை என்னால் செய்ய முடியலன்னு விட்டு சென்ற வேலையை கூட நீங்கள் சிறப்பாக திறம்பட செய்து காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவுமே சிறப்பானது அமையும். பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் நிறைய கிடைக்குங்க. முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறமை எல்லாமே அதிகரித்து காணப்படும். உங்களோட மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்கள் திறமையுடன் செய்து முடிச்சு காட்ட போறீங்க. இதன் மூலம் உங்களோட மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிடுங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலையுமே சிறப்பாக இருக்கும். உங்களது பணிகளை நீங்கள் திறம்பட செயலாற்றுவதன் மூலம் அதற்கான பலன்கள் கூடிய விரைவில் உங்களை சேரும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். உங்களோட குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்குங்க. உங்களோட நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவி அப்படிங்கிறது தக்க சமயத்தில் கிடைக்கும். மேலும் சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரம் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் கொஞ்சம் தாமதப்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தொழில் விஷயத்தில் கவனமாக தாங்க இருக்கணும். ஆனாலும் எதிர்பார்த்த நிதி உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். ஆர்டர்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் குறையுங்க. இது வரைக்கும் ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க வேலை விஷயமா. அலைச்சல் குறையும். வேலை நிதானமாக நடக்குங்க. உங்களோட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே விருப்பம் இல்லாத மாற்றம் வரக்கூடுங்கிறதுனால வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாதம் பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக தாங்க இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களோட பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த மாதம் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும் பொழுது கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கும் வரைக்கும் அந்த காரியம் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான மனக்கவலை உங்களை கொஞ்சம் போட்டு வாட்டி வதைக்குங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கும். ஆனால் பயம் கொள்ளாதீங்க. வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை ஏற்படும். சக மாணவர்களோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால
கவனமாக இருங்க. வாக்குவாதத்தை தவிர்க்கிறதுமே ரொம்பவும் நல்லதாக அமையும். ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால பாட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலையில் இருந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு தீரும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ச்சி செய்யுங்க, சாதகமான பலன் பெற முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பண்ணுங்கள். வீண் செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே அது எடுபடாமல் போகுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு வாட்டிக்கு பல முறை யோசிச்சே பண்ணுறது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். குடும்ப விஷயங்களில் பொறுத்த வரைக்குமே வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லதாக அமையும். பொருளாதார ரீதியாக எல்லாமே உங்களுக்கு பலன்கள் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் வீண் விவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால இதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செஞ்சு இறைவனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 22, 23 அன்றைய தினம் செய்கின்ற எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தால் ரொம்பவும் நல்லதாக அமையுங்க.